கர்த்தர் நாமத்துக்கு சொல்கிறோம். அம்மாவுக்கு போன சனிக்கிழமை இருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் உடம்பு சரியில்லாத இருந்தாங்க ஊர்ல. வயிறு வலிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 4 மணிக்கு பஸ் ஏறி சபைக்கு நீக்காவே எனக்கு முன்னாடி 8 மணிக்கு ஏற்படி சபைக்கு வந்துட்டாங்க. பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிட்டு போனோம். பாஸ்டர் விசுவாசமா நீங்க நல்லா ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்குள்ள போகாத, வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு 11-12 மணிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போகல. நீங்க சாட்சி சொல்றது மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு சாட்சி வந்து 1000% சமானது நான் சொல்லியிருக்கேன். சாட்சி சொல்வது மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அல்லையா? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்லா ஆராதனை பண்ணும்போது கண்ணை மோதி கரங்களை தட்டி கூட பாடும்போது தான் அங்கே வந்து தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணர்வீங்க. தேவனுடைய தொடுதலை உணர்வீங்க. அந்த தொடுதல் நமக்கு போதும். அது நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு சுகத்தையும் தலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்ட வேண்டும். அல்லையா? நம்ம ஃபுல்லா மாம்சத்துல நின்றோம்னா அந்த தொடுதலை உணர முடியாது. நல்ல கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை நம்ம தொடுவதை நம்ம பார்ப்போம். அல்லையா? எதற்காக வந்திருக்கிறோமோ அதற்குரிய காரியங்கள் ஆண்டவர் நேர்த்தியா செய்து முடிப்பார். சும்மா வந்துட்டு வெறுமையா போயிடக்கூடாது. இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கணும். முழு மூச்சோட தேவனை ஆராதிக்கணும். முழு சிந்தையோடு தேவனை ஆராதிக்கணும். முழு நினைவோடு தேவனை ஆராதிக்கணும். நீங்க வீட்டு நினைப்போடு எதை விட்டுட்டு வந்தீங்க அந்த நினைப்போடு ஆராதனை செய்யக்கூடாது. இருக்கிற கொஞ்ச நேரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஆராதனை பண்ணும்போது கர்த்தர் ஒரு விடுதலை தருவதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லையா? அல்லையா? சரி, வேதத்துல ஒரு பகுதியை வாசிப்பு தியானிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:23. என்ன ஒரு சத்தமாக வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்க தேவனை வழிபடுகிறதுனால நீங்க சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. நீங்க எது நினைச்சாலும் கேட்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு நாமத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நீங்க சுக வேணுமா சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்க வீட்டுக்கு எதிராக எழும்புகிற பில்லி சூரியமாக இருந்தாலும் நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். வல்லமை வரங்களும் நம்மிடத்திலேயும் கொடுத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் நம்ம மேலெல்லாம் ஆவியை ஊற்றிருக்கிறார். எப்படின்னா ஏதோ எங்கேயோ இருந்த நம்ம இப்ப இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் ரட்சிப்பு. அதுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குரிய பாத்திரம் எப்படி நடக்க வேண்டும், எவ்வளவு வைராக்கியமா இருக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்ம நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் சேர வேண்டும். அவர் கொடுக்கிறதெல்லாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகிமையை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு பாவத்துல இருந்தோம். இதுக்கு முன்பா தேவன் அறியாத போது ஒரு பாவத்துல இருந்தோம். பாவம்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பாவமும் பண்ணல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாவம்னா ஒரு இருதய கேடு இருந்தாலே அது பாவம் தான். மற்றவர்களுடைய அழுவியை நீ நினைச்சு சிரிக்கிறது ஒரு பாவம் தான். அல்லேலூயா. உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது ஒரு பாவம் தான். தேவனை விட்டு வேற யாரையோ கனப்படுத்துகிறது ஒரு பாவம் தான். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறபடினாலே நீ ரட்சிப்படைய வேண்டும் என்று ஆண்டவர் சிலுவையிலே உன் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். எப்படி பிரதர் இந்த உள்ளங்கையில அவர் வரைவாரு? எப்படி வரைவாரு அப்படின்னா அவர் ஆண் கரப்பட்ட கரம் தான் உன்னை வரைந்திருக்கிறது. அல்லேலூயா. அது என்னன்னா அவர் பட்ட காயம் உன் பாவம். அவர் பட்ட காயம் உன்னுடைய பாவங்கள். அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த உள்ளங்கையிலே உன்னை வரைந்து மீட்டிருக்கிறார் ஆண்டவர். உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல சுதந்திரமா இருக்கும்படி நீ யாருக்கும் அடிமையானவன் அல்ல. யாருக்கும்? ஆமா, நீ எது வேண்டாலும் அதுக்கு தீய காரியங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். உனக்கு நன்மையானது வேண்டும் என்றால் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினால் எனக்கு தாங்கப்பானா அந்த கொடுக்கிற சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 2:4 வாசிங்க. எபேசியர் 2:4. தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த 2:4 மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்களை செய்து மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. நமக்காக ஒருவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நம் பாவங்களை போக்கியிருக்கிறார். இனி எந்த பில்லி சூரியமோ எந்த பிசாசின் காரியமோ நம்ம வீடை அணுகாது. நம்ம வீடை அணுகாது. பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா சங்கார தூதர் வீட்டுக்குள்ளே வராதபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசலில தேய்ப்பாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசலில தேய்ப்பாங்க.
அதுதான் இப்ப இருக்கிற விக்கிரக வழிபாடு உள்ளவங்க என்ன பண்றாங்க, குங்க மஞ்சால பூசுறாங்க. குங்கம் பூசுறாங்க பாத்தீங்களா, அது பழைய ஏற்பாடுடைய கதை. இப்போ அப்படி இல்ல, ஆண்டவர் இயேசு நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்ம வீட்டுல எல்லாம் அடையாளமா இருக்குது. அது நம்மளை விடுதலை ஆக்கும், அது நமக்கு விடுதலை தரும். நம்ம வாயினாலே அறிக்கையிடும் போது, வாசலிலே வாதை கூடாரத்தை அணுகாது சொன்ன வார்த்தையை வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது உங்க வீட்டுல வாதைகள் ஒன்றும் வராது, சங்கார தூதர் ஒன்றும் நுழைய முடியாது. ஏன்னா மெய்யான ரட்சிப்பை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் நீ அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வல்லமை உள்ள நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லி அவர் ரத்தத்தை நீ அடையாளப்படுத்த உங்க வீட்டுல எல்லா விதத்திலும் ஒரு மகிமையை ஆண்டவர் வைப்பார். எல்லா விதத்திலும் ஒரு மகிமையை வைத்து ஒரு தலையை உயர்த்துவார் ஆண்டவர். நீ சுதந்திரவாதியா இருக்கிறாய், உன்னை மீட்டுக் கொண்டார். மெய்யான தேவன் உன்னை அடையாளம் கண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நம்மளை அடையாளம் கண்டிருக்கிறார். ஏதோ எங்க ஒரு மூலையில் இருக்கிறவர் அல்ல, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி, அவர் ரத்தத்தினால மீட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். இந்த ரட்சிப்பை கரெக்டா பயன்படுத்தணும். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல் எல்லாரையும் அவர் ஆவியை ஊற்றிருக்கிறார். அந்த ஆவி சும்மா இருக்காது. நீ அறிக்கையிடும் போது உன் நாவிலிருந்து அக்கினி புறப்படும். உன் நாவிலிருந்து அக்கினி புறப்படும். நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டிலே நீ காவலை வைப்பாய். நீ ஜெபிக்கும் போது உன் உடைமைகளில் ஒரு பாதுகாப்பை வைப்பாய். நீ ஜெபிக்கும் போது கையின் பிரயாசம் உயர செய்வார் ஆண்டவர். நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டில் இருக்கிற தந்திரம்லாம் வெளியே போக பண்ணுவார். இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துருமா? ஒரே நாள்ல நடக்காது. அதை மட்டும் நீங்க கனவு கண்டாங்க. நீ வாழ்ந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் அந்த காலத்தில் நேர்த்தியாக உனக்கு செய்து கொண்டே எல்லாவற்றையும் போஷிக்கிற தேவன் என்னை மட்டும் போஷிக்காம போயிடுவாரா? பரமபிதா அதிகமா நமக்கு கொடுப்பாரு அல்லவா? நம்ம அவரிடத்துல சேரும் போது மெய்யான ரட்சிப்பை உணர்ந்து என் பாவங்களை போக்கி அக்கிரமத்துல இருந்த என்ன தேவன் மீட்டுக் கொண்டார், அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார் சொல்லிட்டு நான் பின்னிட்டு பார்க்காம தேவனை பார்த்தே ஆனால் ரட்சிப்புக்குரிய காரியங்கள் நம்மை உயர்த்தி கொண்டே வரும். அல்லையா? நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா நில்லுங்க. உங்களுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் போகிறார். தைரியமா நில்லுங்க. அவர் யுத்தத்தில் வல்லவரா இருக்கிறார். தைரியமா நில்லுங்க. அவர் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். அல்லையா? அல்லையா? நீங்க ஒன்றுக்கும் பயப்படாமல் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லையா? முதலாவது உபாகமம் புத்தகம் 23:14 வாசிங்க. ரட்சிப்பு வந்தா என்னுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்தில் எப்படி இருக்காரு? உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், என் வீட்டுல ஆண்டவர் இது முதற்கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், அது ஆவியில உணர்ந்து சொல்லுங்களேன், நல்ல வைராக்கியமா சொல்லுங்களேன். இது முதற்கொண்டு உங்க வீட்டை நினைச்சு சொல்லுங்களேன், என் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருப்பார். எதற்கு நான் சத்துருவின் களத்திலே கொடுக்கும்படி, எதற்கு நான் எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை 7 வழியாய் ஓட செய்யும்படி என் பாளையத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது முதற்கொண்டு நீங்க செபிக்கும் போது, நல்ல கரங்களை தட்டும் போது உங்க வீட்டுல தேவ ஆவியானவர் உலாவுகிறார். விசுவாசிங்க. ஆவியானவர் என் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் வேரோடு அழிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஒவ்வொரு வீட்டுல திடீர்னு முட்டை நீச்சி நாத்த அடிக்கும், தெரியுமா? அது செய்வின கட்டில இருக்கிறவங்க அது உணர்வாங்க. திடீர்னு அடிக்கும், அப்பப்ப அடிக்கும். நான் அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ண நேரத்துல இருக்காது. அப்ப ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீச்சி நாத்தது மூலியமா வலு சர்ப்பம் உள்ள வருது. அப்ப கண்ண மூலமா அந்த நாத்தை இப்ப வருது பாருமா, அப்படியே பயங்கரமா வீசும். அதை ஆண்டவர் அப்படி அழிப்பார். காற்று மூலியமா கூட வருவான். அவன் தந்திரமாக செயல்படுவான். மனுஷ கண்களில் அவன் தெரிய மாட்டான். என் பலத்தினால் அவனை சாகடிக்க முடியாது. எல்லாவற்றையும் படைத்தவர் ஒருவர் வேணும். எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர் ஒருவர் வேணும். எல்லாவற்றையும் மேலும் அதிகாரம் எடுத்தவர் ஒருவர் வேணும். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை நான் பிடித்துக் கொண்டு அவன் எந்த தந்திரம் செய்தாலும் சரி, அவன் நாசின் சுவாசத்தினால் எல்லாவற்றையும் அழிப்பார். அல்லேலூயா. விரோதமா எந்த தந்திரமா அவன் உள்ள வந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து உன்னை பாதுகாப்பா அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் மந்திர கட்டில இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க ஜீவன் போகாதபடி அப்படியே இருப்பாங்க. சம்பாதிக்கிறாங்க, அப்படியே ஐந்து போகும், சம்பாதிக்கிறாங்க, ஐந்து போகும், ஆனா ஜீவன் மட்டும் போகாது. அவங்க எல்லாம் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தரை தேடி வரும்போது முழு விடுதலை அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வரும்போது முழு விடுதலையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், இன்னும் நான் சாகாம இருக்கிறேன்னா தேவனே நீ என்னோடு கூட இருக்கிறீர், அதை நான் உணர்றேன். அல்லேலூயா. சத்துருக்கள் எவ்வளவு எழுப்பினாலும், எவ்வளவு வகை தேடினாலும், உன்னை சுற்றி வந்தாலும் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவரும் உன்னை கீழே தள்ள முடியாது, ஒருவரும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. ரட்சிப்பு உனக்கு இருக்கிறபடினாலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நில்லு. உன் பாளையத்திற்குள்ளே நான் உலாவ போகிறேன், அந்த பாளையத்தை பரிசுத்தமாவை என்று ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். நம்ம கிட்ட பாளையத்தில் அவர் உலாடுற, நம்ம வீட்டில் அவர் உலாவி இருக்கிறார். நம்ம வீடு எப்படி இருக்கணும்? நம்ம வீடு எப்படி இருக்கணும்? இந்த மந்திர தகுடு, கயிறு, டிவி,
நாடகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. மாசத்துல கழுத படம் மாட்டாங்க தெரியுமா? அதை மூஞ்ச பார்த்தா அதிர்ஷ்டம் வரணும், அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா எவனும் வேலை வெட்டிக்கு போக மாட்டான். கழுத படத்தையே பாய்க்க வச்சு சொல்லிடுவான். இல்ல உண்மைதானே? சொல்லுங்க, வாயை தந்து சொல்லுங்க, தலையாட்டி. உண்மைதானே? வாசல்ல கழுத படம் மாட்டிருப்பான். அந்த கழுத படம் ஏன் மாற்றாங்க தெரியுமா? உன் ராஜா இதோ கழுதை மேல் ஏறி வருகிறான் சொல்ற வார்த்தைப்படிதான் அந்த கழுதை படத்தை மாற்றாங்க. அது அவங்களே அறியாம மாற்றாங்க. கழுதையை மேன்மை பாராட்டினது இயேசுதான். ராஜாதி ராஜா உன்னை மீட்பவர் கழுதை மேல் ஏறி வருகிறான் சொல்லி வசனம் இருக்குது. அந்த கழுதையை மாட்டினா எனக்கு லாபம் வந்துடும், அது மூஞ்சில மூச்சுட்டு போனா எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் சொல்லி ஒரு மாயமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறான். கழுதைதான் தெய்வ மாதிரி உன்னை பார்க்க வைக்கிறான். அதெல்லாம் தூக்கி போடுங்க. கயிறு கட்டினா தூக்கி போடுங்க. மந்திர தகுதி என்ன ஒரு நாள்ல பணக்கார ஆகிடும். என்ன ஒரு நாள்ல பணக்கார ஆகிடும். இல்ல ஏதாவது மந்திரம் தான் அதுக்கு விரோதமா நான் செய்து வைத்திருக்கிறேன். அந்த மாதிரி தகுதி எல்லாம் ஒரு மனுஷன் பிழைப்பதற்காக செய்யறான், அவனை ஏமாத்தி. அதெல்லாம் தூக்கி போடுங்க. என்னை ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ரத்தம் விலையேற பெற்றது. எல்லா உடமைகளையும் வேலி அடைக்கும். அவர் ரத்தம் ஜீவனை கொடுக்கும். அவர் ரத்தம் என்னை பாதுகாக்கும். அந்த ரத்தத்தை விசுவாசித்தேயானால் உன் பாளையத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒண்ணு நினைங்க, எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம எழுதிதான் வருது. போகும்போதும் வரும்போதும் வீட்டுல இருக்கும் போதும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம வந்து நம்ம சாகடிக்க பிளான் பண்ணுது, நம்ம சரீரத்தை தொட பிளான் பண்ணுது, நம்மளை அழிக்க பிளான் பண்ணுது. ஆனா கண்ணுக்கு தெரியாத வருகிறது எல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து தான் இருக்கிறாரு. நம்ம கீழே விடாதபடி பாதுகாத்து தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம கை ஏந்தி மற்றவர்களை பிச்சை எடுக்கும்படி ஆண்டவர் செய்யவில்லை. மாவு தொட்டி எண்ணி ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. எத்தனை எழுப்புதல் வந்தாலும், எத்தனை சத்துருடைய எழுப்பி வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து தான் இருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் நான் மந்திரத்துல இருந்தாலும் என்னை பிச்சை எடுக்க விடல ஆண்டவர். நான் மந்திரத்துல இருந்த அவனுடைய காரியம் தெரியுமா? நம்ம உதறி தள்ளி விட்டுட்டு பைத்தியம் போல ஓடினோம், பைத்தியம் போல ஓடினோம். இதுதான் ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா செய்வான். ஆனா எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் வண்டியில போனாலும், திரும்பி வந்தாலும், நடந்து போனாலும், என்னோட கூட யார் வந்தாலும், நான் வீட்டுல தனியா ஒரு சின்ன பொண்ணை விட்டுட்டு போனாலும் எல்லா இடங்களிலும் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. சில நேரங்கள்ல வண்டியில சாவியை வச்சுட்டு போயிடுவேன். வண்டியில சாவியை வச்சுட்டு போயிடுவேன். அப்போ போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா சாவி இருக்காரு. உடனே சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு தூதரை காவல் போடுங்க. அந்த சாவியை மறைச்சிருவாரு ஆண்டவர். அந்த சாவியை மறைச்சிருவாரு, மனுஷனுடைய கண்ணில் இருந்து மறைச்சிருவாரு. நீ சொல்லுகிறது கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நீ சொல்லுகிறதை அவர் கரம் செய்வதை நீ பார்ப்பாய். அப்படி இருந்து நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? ரட்சிப்பு என்னோடு கூட இருக்கிறது. அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டியதுதான் காரணம். இப்போ நான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அவர் நாமத்தை சொல்லணும். வைராக்கியமா எழும்புங்க. உங்க வீட்டுல யாருன்னா ஒருத்தர் அடிச்சுட்டா, என்னமா அழுதுட்டு வர, இவங்க அடிச்சுட்டாங்க, சாப்பிட்டு தவிர எழுந்துக்கிறோம். பத்தியா வைராக்கியமா எவனா ஆச்சுதுன்னு எழுதுங்களா இல்லையா? என் பிள்ளையை எவனா ஆச்சுதுன்னு சாப்பிட்டார உதறி தள்ளிட்டு எழுந்துக்கிறோம். அந்த வைராக்கியம் நம்ம இடத்துல வரணும். என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் வருமானத்துக்கு விரோதமா எது எழுப்பினாலும் என் கர்த்தர் என்னை விடுதலை தருவார். ரட்சிப்பு என்னோடு கூட இருக்கிறது. அவர் விலையேறப்பட்ட ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. என் வீடு முழுவதும் இருக்குது. வாயின் அதிகாரத்தினால செய்யணும், வாயின் அறிக்கையினால செய்யணும். யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் நாமே ஊற்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது பொய்யாகாது. நீ வாயினாலே அறிக்கையிடும் பொழுது அது அப்படியே மாறும். அதை விசுவாசி முதல்ல உன் பாளையம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். எந்த மந்திர தகுந்தாலும் தூக்கி போட்டு, டிவி பார்க்கிற பழக்கம், நாடகம் பார்க்கிற பழக்கம், போன் பார்க்கிற பழக்கம், இதெல்லாம் தூக்கி போடு. கர்த்தரை சார்ந்தது. ஏனா எதற்கு நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன்னா, இது முதல் கொண்டு உன் பாளையத்திலே அவர் உலாவ போகிறார். இது முதல் கொண்டு அதை நீங்க பார்க்க போறீங்க. எப்படி பார்க்க போறேன்? கனவுல பார்க்க போறேன், தரிசனத்துல பார்க்க போறேன், தொடுதல பார்க்க போறேன். திடீர்னு நான் இந்த அறையில இருந்து அந்த அறைக்கு போகும்போது யாரோ என்ன தொட்ட மாதிரி இருந்தது, நீங்க உணர போறீங்க. அது ஒரு சிலிர்ப்பு வந்தது, நீங்க உணர போறீங்க. தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்க போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரியான இருதயத்தை வைங்க, அந்த மாதிரியான இருதயத்தை மாற்றுங்க. உனக்கு விரோதமாய் ஒருவனும் செயல்பட முடியாது. மந்திர செய்யறவன் எப்படி செய்யறான் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற நல்ல ஆவி, ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆவி, அது தீய காரியத்திற்காக பயன்படுத்தலாம். உன்னை பார்த்து அவன் முழு மூச்சோட போனா அது போகும். அதை காட்டிலும் வல்லமை உள்ள பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இருக்கு. நீ செய்யும் போதே அழிஞ்சிடும். நீ செய்யும் போதே அழிஞ்சிடா, அழிஞ்சிடும். அவன் செய்தெல்லாம் ஒண்ணும் வாய்க்காது. மந்திரவாதி போய் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவங்களுக்கு மந்திரம் பண்ணா அது பலிக்காதுப்பா. என்னது பலிக்காது. முதல்ல அவன் மந்திரவாதி கேட்பான், அவன் கிறிஸ்டினான்னு கேட்பான். ஆமா கிறிஸ்டினா பண்ணா வேஸ்ட்பா, பலிக்காதுப்பா அப்படின்னா.
ஏன் பலிக்காதுன்னா அவங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை எப்படி விட்டு விலகுவேன், உன்னை எப்படி கைவிடுவேன், நீ பயந்து போகாதே, நீ தைரியமா இரு, நான் உன்னோடு இருக்கிறேன், எழுந்து நில்லு, வாயினால் அறிக்கை இடு, உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீ உடை, கர்த்தர் உடைப்பார். நீ வாயினால் அறிக்கையிட்ட போது அது உடையும். சோர்ந்து போகாதே, எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உன்னை கருத்தில் வைத்திருக்கிறார், உன்னை விட்டு விலகிறது இல்ல. ஒரே காரியம், நம்ம வீடு அவருக்கு ஏற்ற போல் இல்லைன்னா தான் பிரச்சனை வரும். வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது இல்லைன்னா தான் பிரச்சனை வரும். டிவி பார்க்கிறது, மொபைல் நோண்டுறது, தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மந்திர தகடு கயிறு வீறு, இது மேல நம்பிக்கை இருந்தா விரோதமான காரியங்கள் வீட்டுக்குள்ளே வரும். எங்கள் நம்பிக்கை எல்லாம் எங்கள் இயேசு மேலே இருந்தா என் வீட்டிலே அவர் உலாவிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மனுஷரை நம்புவதை காட்டிலும் தேவனை பற்றுதலா இருந்தா அது உங்களுக்கு நலமாயிருக்கும், அது உங்களுக்கு நலமாயிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 73:14 வாசமானா, விருதாகவே என் கைகளை, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன், குற்றமில்லாத என் கைகளை கழுவுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். விருதாகவே என் இருதயத்தை சுத்தப்படுத்துறேன், குற்றம் இல்லனால என் கைகளை கழுவுறேன்னு தாவீது சொல்கிறார். என்ன அது குற்றம்? அவன லஞ்சம் வாங்குறானா? கையை கழுவுறது. லஞ்சம் வாங்கல, அவன் என்ன பண்றான்? கசப்பான வைராக்கியம் அவனை விட்டு நீக்குகிறான். கசப்பான ஏதாவது உன் காரியம் இருதயத்தில் இருந்தா அதை இப்ப நீக்கி போடு. உன் இருதயத்தை கழுவு. அந்த கசப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வைராக்கியம், கர்த்தரை விட்டு வேற ஏதாவது மேல ஒரு வைராக்கியம் இருக்கா, அந்த வைராக்கியத்தை தூக்கி போடுங்க. கோபம், பொறாமை, கசப்பான காரியங்கள், வைராக்கியங்கள், கோபம், பொறாமை, இவை எல்லாம் நீ அனுதினமும் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிற உன் பாளையத்தை. அனுதினமும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு உன் இருதயத்தை சுத்தப்படுத்தணும், உன் கையை சுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. கோபம், வைராக்கியம், கசப்புல நம்ம இடத்துல வந்துச்சுன்னா இருதயம் இருக்கும், அதுக்கப்புறம் சிந்தை செயல்படும், அதுக்கப்புறம் நம்ம கைகள் எல்லாம் பாவத்திற்கு அடிமையாகும், கால்கள் எல்லாம் பாவத்திற்கு அடிமையாகும். அதன்படி செய்ய ஒப்பு கொடுத்துருவோம், அதன்படி செய்ய ஒப்பு கொடுத்துருவோம். ஆனா நாம் அனுதினமும் இந்த மாதிரி காரிய இருதயத்துல இருந்தா அதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. இந்த மாதிரி நீங்க அறிக்கையிடும் போது தேவன் உங்களை அசையாதபடி உங்கள் பாளையத்தில் அவர் சுத்தி கொண்டே இருப்பார், உலாவிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேரை தூக்கி அக்கினியில போடுறாரு. 4வதா ஒருத்தர் தெரிகிறாரு. ராஜா பாக்குறான், போட்டது 3 பேர் தான். 4வதா யாரோ ஒருத்தர் இருக்கார் பாரு. அவர் யாருன்னு பார்த்தா மனுஷகுமாரனுக்கு சாயலாய் தேவன் உலாவிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதே போலதான் சத்துருவாரோ வீடு தேடி வருவான். பாப்பா, உன் பக்கத்துல ஒருவர் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் திரும்பி வந்த வழியிலேயே ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அதுதான் அதிசயம், அதுதான் அற்புதம். ஏன் அது நடக்குதுன்னா, இந்த வீடு நான் கொடுத்த ரட்சிப்பினால் இருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கிற ஜனங்க என்னுடைய ரட்சிப்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்கள், இங்க கூடி இருக்கிற ஜனங்க தேவனுடைய ரட்சிப்பினால கூடி இருக்கிறாங்க. உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்ம விலகினாதான் அவர் போயிடுவார். உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் உன் பாளையத்தை சுத்தமாயிட்டு இந்த வசனம் வரும்போது உடனே உங்களுக்கு ஏதாவது வீட்டில் இருந்த ஒரு நினைப்பு வந்திருக்கும், இது இருக்குதே அப்படின்னு. அந்த நினைப்பை போன உடனே தூக்கி போடுங்க. கர்த்தர் தான் நினைவு ஊட்டுகிறார், கர்த்தர் தான் நினைவு ஊட்டுகிறார். அதை தூக்கி போடுங்க. ஏன்னா தேவனின் வீட்டிலே உலாவட்டும். அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் தான் எனக்கு பாதுகாப்பு. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:9 வாசிங்க. தீமைக்கு தீமையும், தீமைக்கு தீமையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும், உதாசனத்துக்கு உதாசனையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. இது யாருக்காக சொல்றதுன்னா, உன் சத்துருக்களுக்காக. உன் சத்துருக்களை எனக்கு மந்திரம் பண்ணிட்டான், எனக்கு விரோதமா வந்துட்டான், அதனால ஆண்டவரே அவன் மேல ஏதாவது ஒரு இது அனுப்புங்க, அவனை பழிக்கு பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லுகிறதுக்கு அவர் பழி வாங்குற தேவன் அல்ல. அவரு பழி வாங்குற தேவன் அல்ல. நீ அப்படி சொன்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டாய். சத்ரு திருடிகள் எல்லாம் அப்படியே போயிடும். மறுபடியும் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களை அவங்க தீமைக்கு தீமையா போய் நிற்க மாட்டேன், அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன், அவங்க நினைக்கிறத போல் நான் நினைக்க மாட்டேன். அவர்களை இருதயத்திலிருந்து ஆசீர்வதிப்பேன். அதை நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. அதை நிமித்தம் எத்தனை பேர் ஆசீர்வதிப்பீங்க? ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. எத்தனை பேர் ஆசீர்வதிப்பீங்க? உங்க புரிஞ்சுக்கிங்க, உங்க சரீரம் தான் பலனை. கர்த்தர் சமூகத்தில் நெருங்கணும்னா உங்க சரீரத்தை பலனாய் மாற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இறங்குவா. அல்லேலூயா. கொடுக்குற கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு நல்ல பொருட்ச படம் பார்த்தோம்னா உடனே அதுல வீரம் வந்தா என்ன பண்ணுவான்? விசிலடிச்சு கை தட்டுவான். அவன் நிழல்ல வரான். அவ்வளவு உற்சாகத்தோட படம் பார்க்கணும். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஜனங்க உற்சாகத்தோடு ஓடுது.
ஆனா மெய்யான தேவனுடைய வார்த்தை வரும்போது நம்ம உற்சாகத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ ஆமென் சொல்லும் போது அது உனக்கு அப்படியே ஆகும். நீங்க மாத்திரம் சும்மா நினைக்காதீங்க, நான் மட்டும் இங்க நிக்கிறேன். இங்க ஆண்டவர் உலாவி கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செயல்பாடையும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு நினைவை கவனிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ என்னுடைய இருதயம் முழுவதும் நான் என் விரோதிக்காரனை, எனக்கு சத்துருவா இருக்கிறவனை நான் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சமும் ரத்தத்தோட எனக்கு போராட்டம் இருக்கக்கூடாது. மாம்சத்தோட அவனுக்கு இயக்குகிற வானமண்டல கிரியைகளும் அவன் தள்ளப்பட்டவனும் பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற சத்துருவன் தான் எனக்கு விரோதி. என் தேவன் அவனை பார்த்துக் கொள்வார். என் தேவன் அவனை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப விரோதிக்காரனை நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் கைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் கைகளை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 22, 20, 21 வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் காரியங்கள் எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும். முதல்ல அவங்களை ஆசீர்வதிக்கணும். இரண்டாவது 2 சாமுவேல் 22, 20, 21 வாசிங்க. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா. என் கைகள் சுதந்திரம். என் கைகள் சுதந்திரம்னா என் கைகள் எல்லாம் தேவனை நோக்கி தான் இருக்கணும். தேவனை உன் கைகளை உயர்த்தி அவரிடத்துல சொல்லுகிறவனாக இருக்கணும். இந்த கையினால நான் பெற்றுக்கொள்ளவனாக இருக்கணும். இந்த கை தீய வழிக்கு போகக்கூடாது. திருடு, மற்றவர்களை அடிக்கும்படியான எண்ணங்களை கொண்டு பண்ணக்கூடாது. இந்த கைகளினால தீய செயலை பண்ணக்கூடாது. இந்த கைகளினால மற்றவர்களுடைய பணத்தை அபகரிக்கிறது, திருடு வேலை பண்றது, பற்றாக்குறை இருக்கதான் செய்யும். ஆனா கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அதற்காக அந்த திருடு எண்ணம் நம்ம இடத்துல இந்த கையினால செய்யக்கூடாது. யாரையாவது அடிக்கிற போல எண்ணம் வந்தா அடிக்கக்கூடாது. அடிக்கிற போல அடிக்கக்கூடாது. கர்த்தர் பாப்பார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாமே அவர் கர்த்தரை நீ ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் உன் கைக்கு தக்கதாய் பலனை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கைக்கு தக்கதான பலனை அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் பரிசுத்தமா என் கரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். என் பாளையத்தை வைக்கணும் பரிசுத்தமா. தேவன் உலாவுகிறதுக்காக அவர் என்னை ஆசீர்வதிக்க என் கரங்களை பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாளையத்தில் அவர் உலாவிட்டாரு. இப்ப அடுத்தது என்ன வேலை? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வேலை. அப்ப கரங்களை பரிசுத்தமா வச்சுக்கிட்டா நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படுறோம். என்ன கஷ்டப்படுறோம்? ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாசல் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், 4 பேருக்கு எதிர நம்ம நல்லா வாழணும், ஊர்ல தலை காட்டணும், நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் சொல்லி அந்த ஒரு வாஞ்சையில தான் நம்ம வரோம், வேலை செய்யறோம். ஆனா சத்ருவானம் நமக்கு கண் முன்பாக ஒரு நகையை வச்சிருவோம். இதை திருடிடு, இதை திருடிடு, எடுத்து வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக செவிய சாய்த்தமானால் நம் கரங்கள் கரப்பற்றோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டான். நம்ம முழு இருதயத்தோடு கரங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும். எப்படின்னா உன் எஜமானுக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும். உன் வீட்டாருக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும். பொய் பேசுகிறது, திருடுகிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். தேவன் நம் பாளையத்தில் உலாவினா அடுத்தது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருப்பார். அப்ப நம்ம கரங்களை பரிசுத்தமா வைத்துக் கொண்டால் நம் கைகளுக்கு தக்கதான பலனை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 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 ஒரு நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிறத உன்னை 1 மணி நேரத்துல சம்பாதிக்க வைப்பார். அந்த ஞானத்தை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமா சொல்லுங்க. உன் வீட்டு மாவு தொட்டியும் எண்ணெயும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. நீதிமொழிகள் 19:14. நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தமா. பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், வீடும் ஆஸ்தியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க? எங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்த்து வைக்கல. பிதா ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க பிதா பெரிய ஆளு. உங்க பிதா பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவருடைய ஆஸ்தியை தான் அவர் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் சொல்றாரு. உடனே பிதா மாம்சத்தின் பிதாவை பார்க்காதீங்க. நீங்க எப்போ ரட்சிப்பு அடைந்தீங்களோ அப்பவே நீங்க பிதாவுடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. இப்ப ஆஸ்தியத்தோட சொத்தம் யாருடையது? என்னுடையது. கர்த்தர் எனக்கு தருவார். கர்த்தர் எனக்கு தருவார். மத்தேயு 6:9 வாசிமனா பரமபிதா. யார் அவரு? பரமபிதா. பரமபிதா என்று அழைக்கும்படியான சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய ஆஸ்திய சொத்து யாருடையது? நம்மளுடையது. இது யாருக்கு அவர் கொடுக்கிறார் பாருங்க. அடுத்தது மத்திய 7:11 வாசிங்க. மத்திய 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற யார் பிதா? உங்கள் பிதா, என்னுடைய பிதா. சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா. நல்ல விசுவாசமா சொல்லுங்க. அந்த விசுவாசம் இல்லாத அவருடைய சொத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல கரங்களை தப்பில. நன்மையானவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பிதாவுடைய ஆஸ்திய சொத்தை யாருடையது? சொல்லுங்க சத்தமா, நீங்க சொல்லும்போது அவர் கொடுப்பாரு. பிதாவுடைய ஆசை சொத்தை யாருடையது? பரமபிதா நிச்சயம் எனக்கு கட்டளையிடுவா. பரமபிதா, அதாவது 1000 தலைமுறை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றது. நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்தது, வேதனைப்பட்டது, கஷ்டப்பட்டது எல்லாவற்றையும் உன்னோடு முடித்து உன்னிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தொடங்க ஆரம்பிப்பார். 1000 தலைமுறை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அருமையா உன் தலைவர்கள் சொன்னோம், யாருப்பா நீ, எப்படிப்பா அவனுக்கு இந்த விதலானா? எனக்கு முன்னாள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க, அவரை ஆசீர்வதிக்கிறாங்க. பரம பிதாவுடைய எல்லா காரியங்களும் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிகம். நீங்க கேட்டீங்கன்னா பரமபிதா கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க கேட்காதனால தான் அவர் கொடுக்க மாட்டார். நீங்க கேளுங்க, அது உங்களுடைய உரிமை. நீங்க கேளுங்க, ஏன்னா நீங்க ரட்சிப்பு பெற்றீங்க. நீங்க கேளுங்க, அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். நீங்க கேளுங்க. நீங்க கேட்காம யார் கேட்பா? நீங்க பெற்றுக்கொள்ளாமல் யார் பெற்றுக்கொள்வா? உங்களுக்காக தன் சொந்த குமாரனை அடிக்க கொடுத்திருக்கிறாரு. நீங்க எப்படி மௌனமா இருக்கலாம்? நீங்க பயப்படாம கேளுங்க. அரசியல் மீட்டிங் பேசுறாங்க, ஒண்ணுமே அல்லா ஆமே கலக்கத்தாரு. அரசியல் மீட்டிங் பேசிருக்காரு, அப்படியே உங்களுக்கு பாருங்க. இல்ல கிடைக்காதுன்னு பாருங்களா? பரமபிதா யாருன்னே தெரியாது நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவருடைய குமாரனா இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவருடைய குமாரனா இருக்கிறார். நீங்க வேண்டுகிறதை நிச்சயம் கொடுக்கும்படி அவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வேண்டாம்? பெருமூச்சு சத்தத்தோடு வேண்டுகிறார். எப்படி வேண்டாரு? பிதாவுடைய காரியங்கள், பிதாவுடைய சொத்து, பிதாவுடைய ஆஸ்திகள் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு அடுத்தபடியா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையில ஜெயம் எடுத்து நம்மில் அவர் ஆவியை ஊற்றிருக்கிறார். எவன் ஒருவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அவன் சிலுவையை ஏற்றுக்கொள்வான். அவன் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு உண்டு. ஆபிரகாமுடைய நிச்சயம் நமக்கு உண்டு. இந்த விசுவாசம் தான் கட்டடத்துல வேணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. உரிமையோடு விசுவாசத்தோடு கேட்கணும் ஆண்டவரிடத்துல. மனுஷனுடைய தகப்பனிடத்துல நீங்க எப்படி கேட்கறீங்க? எப்படி கதறி கேட்கறீங்க? அழுது கேட்கறீங்க? அதை காட்டிலும் அவர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். நீங்க கேட்கலாம் உரிமையோடு. நீங்க உரிமையோடு கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நல்ல ஜோர அவர் கரங்களை அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஏன் அல்லேலூயா வராதா வாயில? அல்லேலூயா வராதா? உங்களுக்குரிய வார்த்தைகள் கடந்து வரும்போது கர்த்தர் உங்கள் பாளையத்தில் உலாவுகிறார். உங்கள் கை பிரயாசத்தை உயர்த்த போகிறார். உங்கள் பிதாவுடைய சொத்தை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய ஐக்கியம். இதெல்லாம் மாம்சத்துல பார்த்தா அது நடக்காது. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அவர் எனக்கு பிதாவா இருக்கார். என்னால அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன். அவனை தைரியமா ஒரு சமூகத்துல நிக்கிறேன். அவர் ரத்தத்தினால் கழுவுனதுனாலதான், பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலதான், ரட்சிப்பு வந்ததுனாலதான் அவர் சமூகத்துல நான் தைரியமா நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் அப்படிதான் போற இடங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில காது உள்ளவன் கேட்க கடவன். அந்த காது என்பது என்ன தெரியுமா? ஆத்துமா. அந்த ஆத்துமா வாஞ்சிக்கிறது. அந்த ஆத்துமா இந்த காது உள்ள குப்பை. ஆத்துமா வசனங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு தன் இருதயத்துல அது விளைய செய்ய வேண்டும். போனீங்கன்னா முதல்ல நீங்க என்ன நினைக்கணும்? என் வீட்டுல தேவன் உலாவி கொண்டு நாளுக்கு நாள் நீங்க அதை நினைக்க 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 ஒண்ணுமே இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா மந்திர தந்திரங்கள் மாயமா உள்ள வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தனிமை இருக்கும் போது தேவன் நம்ம வீட்டுல உலாவுறாரு சொல்லி நீங்க அப்படியே உங்க உள்ளான உணர்வோடு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிரசன்னம் பிரச்சனை இறங்கும். நீங்க பண்ணி பாருங்க, அவர் இருக்கிறது அவர் உணர்வார். அவர் தொடுதல் தெரியும். அப்ப அவர் தொடுதல் இருக்குது. நான் அவர் உலாவி கொண்டிருக்கிறேன் அர்த்தம். நீங்க வீட்டுல இருக்கும்போது அவர் உலாவுறான்னு சொன்னாங்க மெசேஜ்ல. எங்க உலாவுறாரு? உள்ளான இருதயத்தோடு நீங்க தேடினீங்கன்னா அவர் தொடுதலை நீங்க அப்ப அவர் எங்க வீட்டுல உலாவுறாரா? இப்ப அவர் என் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கணும், ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? பிதாக்குடைய சொத்து என்னுடையது, பிதாக்குடைய ஆஸ்தி என்னுடையது. எப்படி பிதா உன் பிதா உன் சரீரத்துல பெற்றவர் ஒண்ணுமே இல்லையே? அவன் அல்ல, என் பரம பிதாவுடைய ஆஸ்திகள் எல்லாம் என்னுடையது.
நான் சுதந்திரவாதி. சொல்லுங்க, நான் சுதந்திரவாதி. நான் யாருக்கும் அடிமை இல்லை. நான் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவேன். என் பரமபிதாவை கேட்கும் போது அவர் கொடுக்க அதிக நிச்சயமா இருக்கிறாரு. ரட்சிப்பு என்னிடத்துல இருக்கு, ஆவி என்னிடத்துல இருக்கு. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். வீடு முழுவதும் ரட்சிப்பு உண்டு. என் பாயத்தில் அவர் உலாவுகிறாரு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னொரு பயப்படுறத காட்டிலும் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ அழகத்தை நிறுத்து. முதல்ல உன் கண்ணீரை துறை, எழுது. என் நாமத்தினால பெற்றுக்கோ. என் நாமத்தில் அந்த விசுவாசம் இல்லை. அழுதுகிட்டே இருப்பாங்க. எது? கூண்டுல போட்டுட்டு, நல்லா கவனிங்க, கூண்டுல போட்டுட்டு பூட்டிட்டு சாமியை உன் கையில கொடுத்துறாங்க. ஆனா நீ அழுதுகிட்டே உட்கார, கூண்டுல போட்டாங்களே, கூண்டுல போட்டாங்களே. இயேசு என்ற நாமத்தை உன் கையில கொடுத்துறாங்க. கூண்டை தர, வெளியே வா, உடே. உனக்கு முன்பாக இருக்கிறதெல்லாம் எக்காலத்தினால் உடே. உனக்கு விரோதமா இருக்கிறது என் சேனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவரு யுத்தத்தில் வல்லவரும். எப்படியாப்பட்ட யுத்தமா இருந்தாலும் தந்திரமா ஞானமா செயல்படுகிறவன் என்று சற்று சிதறடிக்க ஓடுகிறது. 7 வழியா ஓடுவாங்க. நீ ஒண்ணுத்துக்கும் பயப்படாத. உன் வீடு சோர்ந்து போய் இருக்க தேவையே இல்லை. உற்சாகமா இரு. பாளையத்துல தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை உயர்த்த போறாரு. நீ எதை நினைச்சு கவலையா வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தேவன் பார்வையில. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தேவன் பார்வையில. இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். அவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று சொன்னார். எனக்கு விரோதமா இருக்கிறதை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வைராக்கியமா சொல்றீங்களா? வைராக்கியமா சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? ஒரு நாள் நானும் ஒரு பொண்ணு 2 வீலர்ல போயிட்டு போது அந்த கீழே சாஞ்சிச்சு. அந்த பொண்ணு மூச்சு பேச்சலாம ஆயிடுச்சு. வண்டியில் அடி போயிடுச்சு. அந்த சண்டை கட்டில தலை டம் முடிச்சு. நான் ஹெல்மெட் போடுறதுனால நான் தப்பிச்சேன். எல்லாம் என் தலையை டம் முடிச்சு. மூச்சு பேச்சலாம ஆயிடுச்சு. பக்குன்னு ஆயிடுச்சு. உடனே சத்து பேசலாம். அவ்வளவுதான் உன்னை காலி பண்ணேன். அந்த பொண்ணு காலி. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன பண்றேன்? நான் என்ன பண்றேன்? உடனே தேவனே நீ பெரியவரா இருக்கு. என்கிட்ட ஒண்ணும் இல்லை. சத்துரு என்னை மேற்கொண்டாலும் நீ எல்லாவற்றையும் பாதுகாப்பு. ஜெபம் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்குறேன். ஒருத்தர் கூட அந்த ஒரு ஆட்டோ 10 லட்சம் மூச்சு தருங்க. அது என்ன சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு? என்ன சாட்சி வாங்க போல வீட்டுக்கு. சரி, இருந்தாலும் கை கால் தேய்ச்சிட்டு போய் பார்க்கலாமா ஹாஸ்பிட்டல்ல? வாங்கம்மா, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல். அது போய் பார்த்தா என்னாச்சு, கீழே வந்து மண்டியில இல்லை, ஓப்பன் சர்ஜரி பண்ணணும். அதுதாங்க சொன்னோம். அதனால உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஓப்பன் சர்ஜரி பண்ணணும். அது ஒண்ணு எழுந்து வெளியே வந்து அவங்க டாக்டர் மென்டல் வெயிட் பண்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கு. சத்துரு பயப்படுத்து தான் செய்வான். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. என் வீட்டு மேல அதிகாரம் எடுக்க முடியாது. என் பொருள் மேல அதிகாரம் எடுக்க முடியாது. என் கையின் பிரயாசத்துல அதிகாரம் எடுக்க முடியாது. ஏன்னா ஜீவன் உள்ள தேவன் என் வீட்டுல உலாவிக் கொண்டிருக்கிறாரு. அவர் கையின் பிரயாசத்தை உயர்த்துவாரு. பரமபிதாவுடைய ஆஸ்தியும் அந்தஸ்து எனக்கு கொடுப்பாரு. அவர் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அதை விசுவாசித்திருக்கிறேன். என்னை ஒருபோது அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். என் விசுவாச பலனடையும்படி இயேசு இன்னும் எனக்குள்ள பலனடைவார். சந்தோஷமா இருக்கு. நினைக்கிறத நினைச்சு ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை திடப்படுத்திருக்கு. வீட்டுக்கு போன உடனே உங்க மூலியமா ஆண்டவர் பெரிய அற்புதம் கஷ்டம். இந்த இரவு நீங்க வீட்டுக்கு போகும்போது இரவு ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் பாளையத்தில் உலாவிக் காண்பிக்கப்படாது. நான் உன்னோடு தான் இருக்கிறேன் காண்பிக்கப்படாது. நீ வைக்கப்பட்டு போவதில்லை. நான் உன் தலையை உயர்த்துவேன், கண்ணறிஞர் நிறுத்துவேன். உன்னை யாரும் பிடுங்குவதில்லை, உன்னை யாரும் அழிப்பதில்லைன்னு சொல்லி இந்த இரவு ஒரு ஆச்சரியமான காரியம் உனக்கு நடக்க போது. உன் வீட்டில் நடக்க போது. உனக்கு கடவுள் ஆண்டவர் வெளிப்பட போகிறார். உன் வீட்டில் உலாவுகிறதை காண்பிக்க போகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். இந்த இரவு அது நடக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் திறக்கப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, நான் வந்து உட்கார்ந்து சும்மா இல்லை. ஒன்று சொல்லுங்க, நான் இங்க உட்கார்ந்து சும்மா இல்லை. இந்த மணி துளி தேவ சமூகத்தில் அது வெளியேற பெற்றதா மாறிக்கொண்டிருக்கும். தேவ சமூகத்தில் நான் வாஞ்சியா ஓடி வந்து உட்காரனா இந்த மணி துளி தேவ சமூகத்தில் வெளியேற பெற்றதா மாறிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. ஒவ்வொரு வினாடியும் ஒரு சுகத்தை கட்டளையிடுவாரு. ஒவ்வொரு வினாடியும் என்னை பலப்படுத்துவாரு. ஒவ்வொரு வினாடியும் என் உடம்புகள் எல்லாம் வேலி அடைப்பாரு. இந்த இரவு ஒரு ஆச்சரியமான காரியங்களுக்கு சொல்ல போகுது, நடக்க போகுது. தேவனை பார்க்க போகுது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர போகுது. இது வரைக்கும் வீட்டுல போனா வீட்டுல ஏண்டா வந்து வெளியே போனான்னு இடத்தோட இருப்பீங்க. ஆனா இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு தேவ பிரசன்னம் மூடி இருப்பாங்க. தேவனுடைய சமாதானம் மூடி இருப்பதை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க. பிள்ளைகள் இடத்துல ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க. உன் பிள்ளைகள் இடத்துல சமாதானம் பெருகி 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 அது தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருவது நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. உண்மைக்கு சொல்ற உங்களுக்கு பிடித்தவன் ஒருவன் இருக்க மாட்டான். ஜீவன் உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சரீர தலைவனை பண்ணி நீ கவலைப்படாத.
கையின் பிரயாசத்தை உயர்த்த போகிறார். நாங்கள் உயர்த்தி சொல்லுவாங்க, கையின் பிரயாசத்தை உயர்த்த போகிறார். ஒரு நாள் ஃபுல்லா சம்பாதித்தேன், ஒரு மணி நேரத்தில் சம்பாதித்த போகிறார். கல்விமான் நாவு பிள்ளைகளுக்கு விசேஷமா கொடுக்க போறாங்க. நல்லா படிக்க போறாங்க பசங்க, பெரிய பெரிய போஸ்டிங் வர போறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உதவியா இருக்க போறாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. பெரிய பெரிய போஸ்டிங் கொண்டு வர போகிறாரு. கல்விமான் நாவு விசேஷமா கொடுக்க போகிறாரு. நீ ஒண்ணு படிச்சா அது நினைவில் நிற்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். மறதின்றது ஒண்ணு இருக்காது உங்ககிட்ட, உன் பிள்ளைகிட்ட இருக்காது. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளையா இருந்தாலும் மறதி என்ற சத்துரு கொண்டு வருகிற அதையெல்லாம் கர்த்தர் விலக்கி போட போகிறார்.